திலகபாமா இந்த நீக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வன்னியர் சங்கத்துடைய தலைவர், எங்கள் நிரந்தர தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான் அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறார். திரு செந்தில், இதை டாக்டர் அன்புமணி எப்படி எதிர்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப டெலிகேட் மேட்டர். இது ஒரு கட்சி பிரச்சனை தாண்டி இது வந்து ஒரு தந்தை மகன் உறவுகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இதில் நிறைய குடும்ப உறவுகள் தலையிடக்கூடும், அந்த கட்சியுடைய மூத்தவர்கள் தலையிடக்கூடும். டாக்டர் அன்புமணி முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? நோயிங் ஹிம், அவர் இதை எப்படி எதிர்கொள்வார்? அந்த மேடையில் ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்வினையாற்றினார், அதற்கு பிறகு சமரசத்துக்கு துணை போனார். இப்போ வரைக்கும் அவர் ரியாக்ட் பண்ணல. இப்போ மற்றவங்க சமரச முயற்சிக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு வழிவகுப்பாரா, இல்ல அதற்கு வேற எதிர்வினை ஆற்றுவாரா? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன உங்க பார்வையில்? ஹரி, நீங்க அதுக்கு முன்பாக 2 பேரிடமும் என்னுடைய சக ஊடக நண்பர்கள் 2 பேரும் ஒரு கேள்வி திருப்பி கேட்டீங்க. லீகாலிட்டியை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டுகளாக பட்டாளி கட்சியுடைய தலைவராக இருந்தவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் 1998 இருந்து இருந்தாரு. ஆனா ஜி.கே. மணி தலைவராக மாற்றப்படும் போது ஏதாவது பிரச்சனை வெடிச்சுதா? ஏதாவது குழப்பம் வந்துச்சா? இல்ல. ஏன்னா ஜி.கே. மணி தலைவராக இருந்தாலும் கட்சியின் அனைத்து முடிவுகளையும் எடுத்தது யாருதான்? ராமதாஸ் அவர்கள் தான். சோ ராமதாஸ் அவர்கள் தான் கூட்டணி குறித்து தீர்மானிப்பார். ராமதாஸ் அவர்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார். கட்சியினுடைய தலைவராக ஜி.கே. மணி இருந்தாலும் கட்சியை இயக்கியது, கட்டுப்படுத்தியது முழுக்க ராமதாஸ் அவர்கள். இப்ப அங்கதான் அந்த கட்சியுடைய பொதுக்குழுவே தலைவருக்கு கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்காது, நிறுவனருக்கு தான் கொடுக்கும். நிறுவனருக்கு தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்க வந்து இப்போ வந்து அங்கதான் இப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிற வரைக்கும் தலைவராக ஜி.கே. மணி இருந்தாலும் முடிவுகளை எடுப்பது, கட்டுப்படுவது, கட்சியை வழிநடத்தியது எல்லாமே ராமதாஸாக இருந்தார். அன்புமணி ராமதாஸ் வந்த பிறகு ராமதாசினுடைய முடிவுகள் அங்கே ராமதாசினுடைய முடிவுகளுக்கு அங்கே மதிப்பளிக்கப்படவில்லை. டாக்டர் ராமதாஸ் அவருடைய முடிவுகளுக்கு முரணாக அன்புமணி ராமதாஸ் முடிவெடுக்கிறார். சரி, அப்படி முரணாக முடிவெடுத்து அது வெற்றி பாதை கிட்ட சென்றிருந்தாலும் பரவாயில்ல. அதைத்தான் என்னுடைய நண்பர் கோட்டீசன் சுட்டிக்காட்ட வந்தார். ப்ராகிரசிவ் கார்டு நீங்க வந்து என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தோல்வியில நிக்குது. அப்போ இனி சரியில்லை, நான் சொல்லி பார்த்துட்டு நீங்க கேட்கல, இப்ப நானே பொறுப்பெடுத்துக்கிறது என்று எடுக்கிறான். நீங்க தமிழ்நாட்டினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ல மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒருவர். அவருடைய சொந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் சிக்கலாகும் அப்படின்னு சொன்னா இதற்கு, அல்லது அது தனக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைச்சிருந்தா அவர் இதை இன்னைக்கு அறிவிச்சிருக்க மாட்டார். அவர் இன்றைக்கு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் சொல்லுவார். இதை தெரியாமலோ இதை பற்றி அறியாமலோ சொல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று என்னுடைய பார்வை. இன்னொன்னு, நீங்க கேட்ட கேள்வி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன செய்வார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அகிலேஷ் மாதிரி அவர் வந்து முரண்பட்டு வெளியில வந்து டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டி அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நான் வந்து யூகிக்கிறேன். ஒருவேளை அவ்வாறு அவர் செய்தாலும் அது பெரிய அளவுல அகிலேஷ் சக்சஸ் ஆன மாதிரி, நீங்க வந்து சந்திரபாபு அவர்கள் என்டிஆரோடு முரண்பட்டு சக்சஸ் ஆன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களால நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். அதனால அவர் அதை நோக்கி நகர மாட்டார் அப்படின்னு தான் நான் வந்து உறுதியா நம்புறேன். ஒருவேளை அவர் நகர்த்தாலும் அது அவருக்கு செட்பேக்கா இருக்கும் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா அவர் என்ன செய்யக்கூடும் அப்படின்னா, நான் செயல் தலைவர் பதவியும் ராஜினாமா பண்றேன், நான் வந்து கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக பாட்டாளி மக்கள் கட்சியில நானும் ஒரு தொண்டனாக பணியாற்ற தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரலாம். சோ எதுக்கு நான் வந்து இதை வச்சுட்டு கிட்டத்தட்ட அரசியல் துறவரம் இல்லையா? அது அரசியல் துறவரம்னு சொல்ல முடியாது. காலம் கணியும் போது நான் திருப்பி நீங்க என்னைக்குனாலும் அவருக்கு தான் அந்த போஸ்ட் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பதவின்றது என்றைக்குனாலும் அது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். சோ அது காலம் கணியும் பொழுது அது வந்து தன் கைகளுக்கு வரும் அப்படின்னு கூட அது வரைக்கும் நினைக்கலாம், காத்திருக்கலாம். சோ அதை நோக்கி நகரலாம். அப்படித்தான் நான் வந்து இந்த 2 ஆப்ஷன் தான். நீங்க வந்து நீங்க மொத்தம் 3 வழிங்க அவருக்கு. ஒன்று, அவருடைய தந்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கட்டுப்பட்டு அங்கே அவர் சொல்வதை கேட்டு இருப்பது. அது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி அடிமட்ட தொண்டனாக நான் இருக்கிறேன், நீங்க வந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி இந்த செயல் தலைவர் பதவியை நான் ஏத்துக்கணும், நீங்க கொடுத்த ஆஃபரை நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றது. இது வந்து 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், இல்ல நான் தான் ஒரிஜினல் தலைவர் அல்லது என் பின்னாடி வாங்க அப்படின்னு, இப்ப பனையூருக்கு நீங்க வாங்க, நான் ஒரு அலுவலகம் வச்சிருக்கேன் போனாலே அந்த மாதிரி நம்ம தனியா ஒண்ணு இயங்குவோம் அப்படின்னு சொல்லி இயங்குறது. இதை நோக்கி ஏதாவது நகரலாம். ஆனா நீங்க அதிமுக இப்ப ஸ்பிளிட் ஆச்சு பாருங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் ஸ்பிளிட் ஆகும் போது இவங்க ஒரு 5 பேரை நீக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் இவர்களை நீக்கிறேன்னு லெட்டர் பேட்ல வரும், அவர் இவர்களை நீக்கிறேன்னு லெட்டர் பேட்ல வரும். அந்த மாதிரி நீங்க கோட்டீஸ்வரன் கேட்டதை தான் நானும் வழிமொழிகிறேன். நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லவே முடியாது, நான் டாக்டர் ராமதாசன் நீக்கிறேன்னு சொல்லிட முடியுமா அவரால? நான் தான் கட்சியுடைய தலைவர், நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, அது முடியவே முடியாது. அது வந்து அப்படி நீங்க நல்லா புரிஞ்சுங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை
கோபித்து கொண்டாலோ திட்டினாலோ கடிந்து கொண்டாலோ எல்லோரும் வந்து ஐயா ஏன் அப்படி பேசுறீங்கன்னு ராமதாஸ் அவர்கிட்ட போய் பேச வாய்ப்பு இருக்குது, அல்லது ஐயா பெரியவர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு அட்வைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட கேட்டுவாங்க. ஆனா இதே ரிவர்ஸ்ல பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸுக்கு எதிராக பேசிவிட்டாலும் பெரும்பாலான வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எவ்வளவு பெரியவர், அவரை பார்த்து இப்படி பேசிட்டாரு அன்புமணி ராமதாஸ் என்று அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். என்ன இருந்தாலும் ஒரு பெரியவர் இப்படி பேசலாமா? கோடீஸ்வரன் சுட்டிக்காட்டினார்தே அந்த கட்சியை உருவாக்கி தோற்றுவித்து வழிநடத்தி பல போராட்டங்களை பண்ணி பல பேர் வந்து போராட்டத்துல வந்து இறந்திருக்கிறாங்க, இடஒதுக்கீடு போராட்டத்துல துப்பாக்கி சூட்டுல அதெல்லாம் தாண்டி அவர் அந்த கட்சியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்ட பிறகு அவரை போய் நீங்க இப்படி பேசலாமா என்ன இருந்தாலும் அப்படின்னு தான் சமூகத்துல ஒரு கேள்வி வரும். அது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு நெருக்கடியை தான் கொடுக்கும். அதனால நிச்சயமாக அவர் ராமதாஸ் அவர்களோடு என்ன செய்ய மாட்டாரு, எந்த இடத்துல வந்து முரண்களை வளர்த்து கொள்ள விரும்ப மாட்டார். அது அவருக்கு சிக்கல். சமரச பாதைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுல குடும்ப உறுப்பினர்கள் தலையிடலாம், கட்சி பிரமுகர்கள் தலையிடலாம், அந்த மாதிரி ஏதாவது போகலாம். அப்புறம் நீங்க அமித்ஷா வருகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்துச்சு. அதுல என்னுடைய பார்வை ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாருங்க தேசிய ஜனநாயகம், இப்ப நீங்க இது உள்ளபடியே இது யாருக்கு சிக்கல் தெரியுமா? இப்ப எனக்கு யாரை பார்த்தா பாவமா இருக்குது அப்படின்னா அமித்ஷாவை பார்த்தாதான் பாவமா இருக்குது. ஏன்னா அவர் தான் சொன்னாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அப்படின்னாரு. இப்போ அதுல இருந்த ஒரு கட்சி வெளியில வர்றேங்குது, வெளியில வந்த மாதிரி தான் வைங்க. இப்ப பாமக நாங்க எங்க அத பத்தி கேள்வி டாக்டர் ராமதாஸ் கிட்ட கேட்கப்படுது. பாஜக கூட்டணியான அதை பொதுக்குழு முடிவு பண்ணுங்கிறார். அது ஒரு செட்டில்டு இஷ்யூவா வர அணுகல. ஆமா, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிமா இருக்கிறோம்னு சொல்லி செட்டில்டு இஷ்யூவா வர அணுகல. அதுதான் சொல்றேன். தட் மீன்ஸ் அப்ப நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோங்கிறத அவர் என்ஷூர் பண்ணாததே நான் எங்க இப்பவே சொல்லணும், நான் ஏன் என்னுடைய பேர வலிமையை குறைக்கணும்? அவர் சீனியர் பொலிட்டிஷியன், அவர் கரெக்டா தான் பேசுறாரு. ஆனா அவருக்கு வேற என்ன வாய்ப்பு சார் இருக்கு? திமுக ல அவருக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக ல இடம் இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட நாங்க பேசிக்கிறோம், நீங்க யார் இடையில எங்களுக்கு? நீங்க அவர் சொல்றதே பாமக டைரக்டா யாரோட பேசிக்கிறோம்? அதிமுக பேசிக்கிறோம் சட்டமன்ற தேர்தல்ல. நீங்க தனியா பேசிக்கங்க, நாங்க ஏன் உங்களை சுமந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற ஒன்னோட போய் நீங்க அதிமுக பேசுறீங்கிறது அவருடைய பிரச்சனையே. சோ இது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஒரு சரி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று நாங்கள் உங்களோடு வருவதற்கு தயார்னா அதிமுக அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஒருவேளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுக்கவில்லை என்றால், அல்லது பாட்டாளி மக்கள் யாரும் ஒருத்தர் கொடுக்கலன்னா பாஜக ஏதேனும் ஒரு வட இந்திய மாநிலத்திலிருந்து பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குமா? அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? சொல்லுங்க, நாங்க உங்களோட நிக்கிறோம். இது எதுவுமே இல்லாத போது நாங்க ஏன் உங்களோட நிக்கணும்? எங்களுக்கு யார் அதிக சீட் தராங்களோ தமிழ்நாடு சட்டப்பேரவையில யாருக்கு தேர்தலில் யாருக்கு வலிமை, ஏன் லெவரேஜ் குறைச்சுக்கணும்னு அவங்க யோசிப்பாங்கங்கறீங்க. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான கருத்து. பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. அதுவும் திரு ஆர்கே சுட்டி காட்டியது போல இது டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது அமித்ஷா இங்க என்டிஏ சம்பந்தமா வரும்போது இந்த காட்சிகள்லாம் நடக்குது. இப்ப தெரிஞ்சு வச்ச செக் தான் அவரு ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவுக்கும் செக் வைத்திருக்கிறதாக தான் நான் பாக்குறேன். இதை பாருங்க, என்டிஏ கூட்டணி வேறு, நாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கான ஓட்டு வங்கி என்ன இருக்குது, நாங்க எங்களை பாத்துக்கிறோம். நீங்க உங்களோட சேர்த்து எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்றதுல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. சரி, நான் அதையும் சொல்றேன். நீங்க வந்து இன்றைக்கு விஜய் அவர்களுடைய வருகை தலித் இளைஞர்கள் ஒரு சின்ன பர்சன்டேஜ், அது என்னங்கிறது எனக்கும் தெரியல. பட் எஸ், ஆப்வியஸ்லி தலித் இளைஞர்களுடைய வாக்குல ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து விஜய் நோக்கி நகரக்கூடும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸோட வாக்குல ஒரு சின்ன பர்சன்டேஜ் விஜய் நோக்கி நகரக்கூடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தி சேம் டைம் அந்த பக்கம் வன்னிய இளைஞர்கள் பாஜகவை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அப்ப நீங்க வந்து பவர் பாலிடிக்ஸ், நீங்க பாமக பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட பொழுது அவங்க ஒன்றியத்திலையும் பவர்ல இல்ல, மாநிலத்திலையும் பவர்ல இல்ல, நாங்க பவர்ல இருக்கிற ஏதோ ஒரு கட்சியோட அசோசியேட் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நீங்க பாஜகவோட அசோசியேட் ஆயிட்டாங்கன்னு வைங்க, பாஜக அந்த பகுதியில் வளர ஆரம்பிச்சுன்னு வைங்க. ஏன்னா பாஜக வந்து விசிகாவை தங்கள் பக்கம் இழுக்க நினைச்சாங்க, அது முடியவே இல்லை கடைசி வரைக்கும். சோ அப்ப விசிகாவை கடுமையாக எதிர்த்து விசிகா எதிர்ப்பின் மூலமாக வன்னியர் சமூக இளைஞர்களை தங்கள் பக்கம் கொண்டு வரலாம் பாஜக நினைக்கக்கூடும். அப்படி நினைக்கின்ற பொழுது அது பாமகவுக்கு சிக்கலா போயிடும். இல்ல, இந்த புள்ளியில பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில விசிகாவும் இருக்கு. ஒருவேளை நம்ம 2011 பார்த்தது போல விசிகா பாமக திமுக அலையன்ஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லைட்டஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பு கிடையாது. சோ அந்த இடத்துல இருந்துதான் டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னார், ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இளைஞர்களை 2026 தேர்தலுக்கு முன்பாக இளைஞர்களை அடுத்த தலைமுறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் அந்த பொறுப்படுத்துகிறேங்கிறார். அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இளைஞர்கள் தங்கள் கட்சியிலிருந்து விலகுகிறார்கள், அவர்கள் விஜய் பக்கமோ அல்லது பாஜக பக்கமோ போயிட்டாங்கன்னா சிக்கல், அது வேண்டாம், அதை நான் திருப்பி தக்க வைக்கணும்.
அப்ப அதை யார வைக்கிறது? அதுக்கு தான் ஒரு முகுந்தனை கொண்டு வராரு. முகுந்தனோட இவர் முரண்படுகிறார். ஓகே. அப்போ சோ இந்த பிரச்சனை தான் அங்க திருப்பி திருப்பி வருது. பாஜக தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அந்த வட மாவட்டங்களில் பாஜக வளர்த்து விடுமோ என்ற அச்சமும் டாக்டர் ராமதாஸ். ஸ்டேக்ஸ் ஆர் ஹை ஃபார் பிஜேபி. திரு கோட்டீஸ்வரன், இப்ப பாஜக இது எப்படி அணுகும்? பல கட்சிகள் இதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். அதிமுக தலைமை கவனிச்சுட்டு இருக்கோம். பிஜேபியில நிச்சயமா உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பாமகவை அவங்க அலைன்ஸ்ல அவங்க கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான டிராமாட்டிக் டெவலப்மெண்ட்ஸ். பிஜேபி இதை எப்படி அணுகும்? அன்புமணியை எம்போல்டன் பண்ணுமா, இல்ல இது எப்படி அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? பாருங்க, இந்த ஊடகம் ஆரம்பிச்சதுலேருந்து திரு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கேவும் சரி, திரு செந்தில்வேல் சாரும் சரி, இந்த டிபேட்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னா இன்னைக்கு ஸ்கிரிப்டில் வந்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையும் இது இல்லவே இல்லை. தமிழகத்துக்கு சர்வ வல்லமை படைத்த ஐயா அமித்ஷா வராரு. அமித்ஷா வரும்போது கூட்டணி அதாகுமா இதாகுமா என்ன ஆகுமான்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ராமதாஸ்னு நான் ஒருத்தர் இருக்கேன்ப்பா, என்னை வச்சு தான் இப்போ அரசியல்ன்ற மாதிரி இவர் ஒரு சைடு கூகுளையும் போட்டு இன்னைக்கு விவாதத்தையே வந்து பாருங்க தலைப்புல இருந்து எல்லாமே மாத்திருக்காரு. இப்போ பிஜேபிக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க அமித்ஷா 2 நாள் இருக்கார் சார், நாளைக்கு பேசலாம் சார். நாளைக்கும் அன்புமணி ராமதாஸ் எதனா பேசலாம். சரி, அதாவது வந்திருந்தாலும் அப்போ அமித்ஷா அவர்கள் வந்து ஐயா அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு பார்த்தாலும் திண்டிவனம் போய் தைலாபுரம் பார்த்தா தான் அந்த கூட்டணி வரும் போல தெரியுது. இன்னும் அவர் ஆக்டிவாக இருக்காருங்க, மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு பாருங்க மருத்துவர். நான் சொல்கிறது தான் சொல்லி கரெக்டாக 1 மணி நேரத்தில் கோல் அடிச்சா மாதிரி வன்னியர் சங்கம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், நிரந்தர தலைவர், நான் நினச்சா அவர் நினச்சா நான் இல்லைன்றாப்புல. வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரிக்க முடியாது, புரியுதுங்களா? அது ஒன்னோட ஒன்று ஊர்னது. அப்போது நீங்கள் வந்து அங்கே கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சு ட்வீட்டு போட்டு வச்சு பண்ணாலும் இங்கே தமிழகத்தில் ஒரு சில கட்சி ஆளுமைகள் வேரூன்றி உட்காந்துருக்குது. பெற்ற மகனாக இருந்தாலும் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால், மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்கள கட்சி பதவியிலேருந்து நீக்குவாங்க அப்படின்றத கோடிட்டு காட்டுறாங்க. இது மற்ற கட்சிகளுக்கும் புரியும் பொருந்தும் நினைக்கிறேன். அப்போது இது என்ன காட்டுதுன்னா, பிஜேபிக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னாப்பா அப்பா பிரச்சனைக்கே பையன் பிரச்சனைன்றாங்க, நான் யார்கிட்ட போய் பேசுறது? இது ஒரு அடிஷ்னல் ஒரு எக்ஸ்ட்ரா தலைவலி தான் பிஜேபிக்கு. பிஜேபியோட நிலைமை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. நம்ம பார்த்தா அதிமுகவில் வந்து ஒரு பிளவுபட்ட அதிமுக வந்ததுனால அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் 2024 தேர்தலில் கிடைக்கல, 21 தேர்தலில் கிடைக்கல, 2026 கிடைக்குமானா அதுவும் தெரியல. இப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த பிரச்சனையில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது எதிர்பாராத ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் இப்போ கேட்பாங்க பாஜக தலைவர்கிட்ட, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து செயற்குழு தான் முடிவு பண்ணணும்னு அமைச்சர் இது நிறுவனர் தலைவர் ராமதாஸ் சொல்கிறாரு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது செயற்குழு பொதுக்குழு எல்லாமே வந்து ஐயா ராமதாஸ் தான், அன்புமணிக்கு கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு செயற்குழு முடிவு பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, நேஷனல் பாலிடிக்ஸ் அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். லோக்கலில் வேணுன்ற அரசியலை நான் தான் முன்னெடுத்த போகிறேன். அது பாஜக அதிமுகலாம் இருந்தாலும் தைலாபுரத்துக்கு வந்து என்னிடம் பேசுபவர்களிடம் இருந்து தான் அந்த தேர்தல் வந்து முடிவு எடுக்கும் அப்படின்ற அந்த ஒரு பக் வந்து தைலாபுரத்துல ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறாரு. இப்ப பிஜேபி எப்படி அணுகு? தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியான திமுக இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி அணுகும்? தன்னுடைய பார்வையை மாத்திக்குமா? இதுல வந்து வேற ஏதாவது அணுகி பார்க்கலாமான்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னத்துல இருக்கு?